வணக்கம். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2.5 மாதங்களாக நடைபெற்று வந்த தேர்தல் பரப்புரை ஓய்ந்தது. நாளை மறுநாள் இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெறும். 57 தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். விவேகானந்தர் மண்டபத்தில் தியானத்தை தொடங்கினார் பிரதமர் மோடி. பிரதமர் வருகையை ஒட்டி குமரி முழுவதும் பலத்த பாதுகாப்பு. பிரதமர் மோடியின் கன்னியாகுமரி வருகைக்கு எதிர்ப்பு. மதுரை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் கருப்பு கொடி போராட்டம். இழிவுபடுத்திய மோடியே, இழிவுபடுத்திய மோடியே, திரும்பி போ, திரும்பி போ, வெளியேறு, வெளியேறு. கேரளா மற்றும் வடகிழக்கு இந்தியாவில் முன்கூட்டியே தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. தமிழ்நாட்டில் ஜூன் 1 முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். வட மாநிலங்களை தொடர்ந்து வாட்டி வதைக்கும் வெப்ப அலை. இயல்பை விட 6 டிகிரி அளவுக்கு வெப்பம் அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் 6 புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கோருகிறது தமிழ்நாடு அரசு. 2025-26 கல்வி ஆண்டில் மாணவர் சேர்க்கையை தொடங்க மருத்துவக் கல்வித்துறை திட்டம். செல்போன் பேசியபடி காரை ஓட்டிய வழக்கில் கைதான டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன். உயர்நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றங்களில் உறுதிமொழி பத்திரங்கள் வழங்க நிபந்தனை. மத்தியில் ஆட்சியை பிடிக்க பாஜகவும் இந்தியா கூட்டணியும் முனைப்பு காட்டி வரும் நிலையில் 2.5 மாதங்களாக நீடித்து வந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரம் மாலையுடன் முடிந்தது. நாடாளுமன்றத்திற்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் 543 தொகுதிகளில் இதுவரை 486 தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ளன. 7வது மற்றும் இறுதிக்கட்டமாக உத்தரப்பிரதேசம், பீகார், இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஒடிஷா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் மற்றும் சண்டிகரில் உள்ள 57 தொகுதிகளில் நாளை மறுநாள் ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பிரதமர் மோடி போட்டியிடும் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியிலும் நாளை மறுதினம் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பாஜகவுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையே இந்த தேர்தலில் கடும் போட்டி நிலவும் நிலையில் பாஜக சார்பில் மோடி, மத்திய அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்டோரும், காங்கிரஸ் சார்பில் அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா மற்றும் தலைவர்களும் பிரச்சாரம் மேற்கொண்டனர். இந்தியா கூட்டணியின் சார்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் பிரச்சாரம் செய்தனர். இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை முன்னிறுத்தி பிரச்சாரம் நடைபெற்றது. அதே சமயம் எதிர்க்கட்சிகளை குற்றம் சாட்டியும் சாதி, மத, இன அடிப்படையிலான பிரச்சாரத்தையும் பிரதமர் மோடி மற்றும் பாஜக தலைவர்கள் மேற்கொண்டனர். இந்நிலையில் பஞ்சாப் மாநிலம் ஹோஷியார்பூரில் மோடி தனது பிரச்சாரத்தை இன்று நிறைவு செய்தார். அந்த மாநிலத்தின் அனந்த்பூர் சாஹிப்பில் ராகுல் காந்தியும், இமாச்சல பிரதேசத்தின் சோலன் பகுதியில் பிரியங்கா காந்தியும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையிலும் 2.5 மாதங்களாக அனல் பறந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. இதனிடையே பெரும்பான்மை பலத்துடன் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். 4 जून 2024 को इस देश में जनता एक नई वैकल्पिक सरकार का जनादेश देगी. इसीलिए 2 बार पढ़ा मैं. इंडिया गठबंधन पूर्ण बहुमत की सरकार बनाएगा और हम सभी मिलकर यूपीए 1 और यूपीए के तर्ज पर इस देश को एक इंक्लूसिव, नेशनलिस्टिक, डेवलपमेंटल सरकार देंगे. தேர்தல் முடிவுகள் வெளியான 48 மணி நேரத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் புதிய பிரதமர் தேர்வு செய்யப்படுவார் என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் கூறினார். அதிக இடங்களில் வெற்றி பெறும் கட்சியைச் சேர்ந்தவரே பிரதமராக தேர்வு செய்யப்படுவார் என்ற அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் தேர்தலுக்கு பிறகு தங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். 3 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள பிரதமர் மோடி கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் தியானத்தை தொடங்கினார். மக்களவை தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்ததும் ஆன்மீக தலங்களுக்கு சென்று தியானம் செய்வதை பிரதமர் மோடி வழக்கமாக வைத்துள்ளார்.
கடந்த 2019ஆம் ஆண்டு இமயமலையில் உள்ள கேதார்நாத் குகையில் தியானம் மேற்கொண்ட அவர் இந்த முறை கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானம் மேற்கொள்கிறார். இதற்காக டெல்லியிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் திருவனந்தபுரம் வந்த மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மாலை 5 மணியளவில் கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகைக்கு வந்தடைந்தார். பின்னர் அங்கிருந்து தனி கார் மூலம் பகவதியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தினார். பகவதியம்மன் கோவிலில் தரிசனம் செய்த மோடி அங்கிருந்து விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்று விவேகானந்தர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து அங்கு பிரதமர் மோடி 48 மணி நேர தியானத்தை தொடங்கினார். ஜூன் 1ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு பிரதமர் மோடி தியானம் இருப்பதாக கூறப்படுகிறது. மோடியின் வருகையை முன்னிட்டு கன்னியாகுமரி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. விவேகானந்தர் பாறை சுற்றியுள்ள கடல் பகுதியில் கடற்படையினர் ரோந்து பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் மோடியின் தமிழக வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் அனைத்து கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தினர். குமரி முனையிலுள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் 3 நாட்கள் தியானத்தை பிரதமர் மோடி தொடங்கியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் 7வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் நிறைவடையாத சூழலில் பிரதமர் மோடியின் தியானம் கடும் விமர்சனங்களை கிளப்பியுள்ளது. அத்துடன் தமிழர்களை இழிவுபடுத்திய பிரதமர் மோடியின் தமிழ்நாட்டு வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை கட்டபொம்மன் சிலை அருகே தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் கருப்புக் கொடி போராட்டம் நடத்தினர். தமிழர்களை இழிவுபடுத்தி பேசிய மோடியே திரும்பிப் போ என அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாட்டு மக்களை சமாதானப்படுத்தி விடலாம், தமிழ்நாட்டு மக்களுடைய கோபத்தை தணித்து விடலாம் என்று பொய் வேடம் இடுகின்றார். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அவருடைய வார்த்தைகளை மறக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்களை இழிவாக கொச்சையாக பேசிய மோடியும் அமித்ஷாவும் அவர்கள் 2 பேரும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது, மன்னிப்பு கேட்காமல் தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு அனைத்து கட்சியின் சார்பிலே இங்கே கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மோடியின் தியானம் தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது என்று கூறி திருச்சியில் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். திருச்சி தலைமை தபால் நிலையத்தை அவர்கள் முற்றுகையிட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதை அடுத்து BSNL அலுவலகம் முன்பு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோபேக் மோடி என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட சுவரொட்டிகள் சென்னையில் சேப்பாக்கம், பசுமை வழிச்சாலை, அண்ணா சாலை உள்ளிட்ட இடங்களில் ஒட்டப்பட்டுள்ளன. தமிழ் மக்களை இழிவுபடுத்தி பேசிவிட்டு தமிழ்நாட்டிற்கு வருவதா என்ற கண்டன வாசகமும் அந்த சுவரொட்டிகளில் இடம்பெற்றுள்ளது. மறுபுறத்தில் கோபேக் மோடி என்ற ஹேஷ்டேக் எக்ஸ் தளத்தில் நாடு தழுவிய அளவில் ட்ரெண்டிங் ஆகியுள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் இடைக்கால ஜாமீன் மனு மீது அமலாக்கத்துறை பதிலளிக்க டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டது. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மக்களவைத் தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது. வரும் ஜூன் 1ஆம் தேதியுடன் இடைக்கால ஜாமீன் முடிவடைய உள்ள நிலையில் ஜாமீனை நீட்டிக்க கோரி அவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை நிராகரித்த உச்சநீதிமன்றம் விசாரணை நீதிமன்றத்தில் ஜாமீன் கோருமாறு உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து அவர் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரியும் வழக்கமான ஜாமீன் கோரியும் 2 மனுக்கள் தாக்கல் செய்தார். மருத்துவ பரிசோதனைகளை சுட்டிக்காட்டி இடைக்கால ஜாமீனை நீட்டிக்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த மனுக்கள் சிறப்பு நீதிபதி காவேரி பவேஜா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் SV ராஜு தேர்தல் பிரச்சாரத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலின் உடல்நிலை ஒத்துழைத்திருப்பதை சுட்டிக்காட்டி அவருக்கு ஜாமீன் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இதனையடுத்து கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்குவது குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் 1ஆம் தேதி நீதிபதி தள்ளி வைத்தார். பாஜகவுடன் கூட்டணி மற்றும் பிரதமர் மோடியின் வெறுப்பு பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகி ஈரோடு கௌதமன் கட்சியில் இருந்து விலகியுள்ளார்.
தமாக மாநில தேர்தல் முறையீட்டு குழு உறுப்பினராகவும் நாமக்கல் மாவட்ட தமாக தேர்தல் பொறுப்பாளராகவும் பணியாற்றி வந்தவர் ஈரோட்டை சேர்ந்த கௌதமன். இவர் தமாகவில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கூட்டணி கட்சியான பாஜகவின் செயல்பாடுகள், அதன் தேர்தல் அறிக்கை, அணுகுமுறை என அனைத்தும் ஜனநாயகத்திற்கு எதிராக உள்ளதாக அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டு மக்கள் மனங்களில் வேற்றுமையை ஏற்படுத்தும் ஆபத்தான அரசியல் மற்றும் சாமானியர்களுக்கு எதிராக பாஜகவின் செயல்பாடுகள், தேசியமயமாக்கலுக்கு எதிரான செயல்பாடுகள் என தொடரும் நிலையில் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆதரவாக செயல்படும் வேதனையான சூழ்நிலையை ஏற்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எந்த காலத்திலேயும் தமிழகத்தை பொறுத்தவரையில் மதவாத அரசியல் எடுபடாது என்பதனையும், எங்களை போன்ற மூத்த அரசியல் உறுப்பினர்கள் அதை என்றைக்களவும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காகவும் தான் இந்த முடிவை எடுத்து வெளியே வந்திருக்கிறோம். ஏற்கனவே பல பேர் வெளியே போயிருக்கிறார்கள் என்பது உண்மை. எதிர்காலத்தில் எப்படி பார்த்தாலும் இந்த மதவாத தன்மையை எதிர்க்கக்கூடியவர்கள், ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் கண்டிப்பாக ஒற்றுமையாக வெளியே வருவார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் கூட்டணி கட்சியான பாஜக மீது குற்றம் சாட்டிவிட்டு தமாக நிர்வாகி தனது கட்சியில் இருந்து விலகிக் கொண்டது பாஜக கூட்டணி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜூன் 1, 2, 3 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜூன் 1, 2 தேதிகளில் 9 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதில் நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், பெரம்பலூர், தருமபுரி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருச்சி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஜூன் 3 தேதி திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கேரளா மற்றும் வடகிழக்கு இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது படிப்படியாக அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று ஜூலை மாத மத்தியில் நாடு முழுவதும் பரவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தாமதமாக ஜூன் மாதம் 8 தேதி தொடங்கியது. நடப்பாண்டு 2 நாட்கள் முன்கூட்டியே தொடங்கியுள்ளது. கடந்த ஆண்டு கேரளாவில் 34% பருவமழை குறைவாக பதிவான நிலையில் நடப்பாண்டு இயல்பை விட அதிகமாக பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் 5 நாட்கள் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஜூன் 1 முதல் 3 தேதி வரையும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. கர்நாடகாவில் ஜூன் 1 முதல் 3 நாட்கள் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுட்டெரிக்கும் வெயில் காரணமாக ஏசி விற்பனை வழக்கத்திற்கு மாறாக கடந்த ஜனவரி மாதம் முதல் களைகட்ட தொடங்கிவிட்டது. வழக்கமாக 100 ஏசி விற்கும் இடத்தில் 300 ஏசி வரை விற்பனையானதாக விற்பனையாளர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் ஜனவரி இறுதி வாரத்திலிருந்தே வெயில் சுட்டெரிக்க தொடங்கிவிட்டது. இதனால் வெயிலை சமாளிக்க பொதுமக்கள் ஏசி, ஏர் கூலரை வீடுகளுக்கு வாங்க ஆரம்பித்தனர். ஆடம்பர பொருளாக பார்க்கப்படுகின்ற ஏசியை அத்தியாவசிய பொருளாக நினைக்க வைத்தது கோடை வெப்பம். வழக்கமாக 100 ஏசி விற்கப்படும் இடங்களில் 300க்கும் மேற்பட்ட ஏசிகள் விற்பனை நடந்திருப்பதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த தடவை பிப்ரவரி 1 வீக்லேருந்தே ரொம்ப பீக் டைம் ஆயிடுச்சு. அதனால் நாங்களும் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்டாக்ஸ் நாங்கள் இவ்வளோ தான் போகும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் எங்களை விட அது நினச்சதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாங்க. மக்களும் வந்து வாங்குறாங்க. இவங்க வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா யூகிக்க முடியல. ஏன்னா எல்லாருமே இந்த தடவை ஏசி வாங்கினாங்க. யார் இவங்க அவங்கன்ற இல்லை, எல்லாருமே. ஏன்னா அத்தியாவசிய பொருள் ஆயிடுச்சு. ஏன்னா இது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. டிவி மாதிரி இல்லாமல் டிவி பார்க்காம எப்படி இருக்க முடியாதோ அது மாதிரி ஏசி இல்லாமல் யாருனாலும் இருக்க முடியாத அளவுக்கு இந்த வருஷம் வெயில் ரொம்ப ரொம்ப ஹீட்டாக இருந்தது இந்த வருஷம். வழக்கமாக டீலர்களிடம் ஓரிரு நாட்களில் ஏசி வாங்கி நுகர்வோரிடம் ஒப்படைக்கும் விற்பனையாளர்கள் அதிக ஆர்டர்கள் காரணமாக இந்த முறை காத்திருந்து ஏசிக்களை வாங்கியுள்ளனர். தாமதம் காரணமாக விருப்பமான நிறுவனத்தின் ஏசி வாங்கும் நிலை கடந்து கொளுத்தும் வெப்பம் காரணமாக கிடைத்த நிறுவனத்தின் ஏசிக்களை வாடிக்கையாளர்கள் வாங்கிச் சென்றதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதிக அளவில் ஏசி விற்பனையான நிலையில் அதனை வீடுகளில் பொருத்தச் செல்லும் தொழில்நுட்ப பணியாளர்கள் போதுமான அளவில் இல்லாததால் 2 வாரங்கள் வரை கூட ஏசி பொருத்தும் பணி நடைபெறவில்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர். அதிகமான ஏசி சேல் ஆகிறனால டெலிவரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 நாள் 5 நாள் டிலே ஆகிடுது. நார்மலாக இப்போ 2 நாளில் டெலிவரி தரோம்னா 5 நாள் ஆகுது டெலிவரிக்கு. அதே மாதிரி இன்சுலேஷன் ஒரு டெலிவரி ஆகி ஒரு 48 ஹவர்ஸில் இன்சுலேஷன் பண்ணுற இது பார்த்தீங்கன்னா இப்போ 10 நாள் 15 நாள் ஆகுது.
டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 3 ஏசி மாட்ட முடியும் ஒரு டெக்னீஷியனால். அதே இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஏசி 6 ஏசி மாட்டுறாங்க. அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அப்போ கூட உங்களுக்கு அந்த இதை வந்து முடிக்க முடியறதில்ல, ரொம்ப டிலே ஆகுது மாட்டுறது. ஒரு கட்டத்தில் ஏசி கிடைக்காத நிலையில் ஏர் கூலரை வாங்கவும் மக்கள் ஆர்வம் காட்டியதாகவும் விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதே சமயம் வெப்பத்தை சமாளிக்க இரவு பகலாக ஏசி இயங்கியதால் மின் கட்டணம் வழக்கத்தை விட 3 மடங்கு அதிகரித்ததாக புதிதாக ஏசி வாங்கியுள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 2 மாதங்கள் அதிகமான வெப்பநிலை இங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவுனதுனால இருக்கவே முடியாத சுச்சுவேஷன், ஏசி இல்லாம இருக்கவே முடியல. ஸோ இப்ப பழைய டெக்னாலஜியில இருக்கிறதுனால கூட ஒருவேளை கரண்ட் அதிகமா எடுக்குதா என்னன்னு தெரியல. ஆமா, இது வந்து எங்களுக்கு அதிகம், ரொம்ப அதிகம். இந்த வட்டம் வந்து வர கரண்ட்டுக்குள்ள எங்களால சமாளிக்க முடியல. நவீன தொழில்நுட்பம் வளர்ந்த நிலையில் மின்சாரத்தை குறைவாக இழுக்கும் ஏர் கண்டிஷனர்களை சந்தையில் விற்பனைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே வாடிக்கையாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக செய்தியாளர் மோகன். தூத்துக்குடி அருகே 2 நபர்கள் மட்டுமே வாழ்ந்து வந்த கிராமத்தில் முதியவர் ஒருவர் வயது மூப்பால் இறந்துவிட ஒருவர் மட்டுமே கிராமத்தில் வாழ்ந்து வருகிறார். 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்த கிராமம் இன்று யாருமே வாழாத நிலைக்கு செல்ல காரணம் என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கைவிடப்பட்ட வீடுகள், பல ஆண்டுகளாக விவசாயத்தையே பார்க்காத மானாவாரி பூமி என திரும்பும் திசையெங்கும் ஒரு சோக சித்திரம் போல காட்சியளிக்கும் இந்த கிராமத்தின் பெயர் மீனாட்சிபுரம். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தை அடுத்த செக்காரக்குடிக்கு அருகே உள்ளது மீனாட்சிபுரம். 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 1269 பேர் வசித்த மீனாட்சிபுரத்தின் கடந்த வார மக்கள் தொகை 2 பேர். அதிலும் கந்தசாமி என்பவர் வயது மூப்பு காரணமாக சில நாட்களுக்கு முன்பு இறந்துவிட தற்போது கணபதி என்பவர் மட்டுமே மீனாட்சிபுரத்தின் கடைசி மனிதராக வாழ்ந்து வருகிறார். தன்னுடன் பேச்சு துணைக்கு இருந்த கந்தசாமி என்ற முதியவரும் மரணித்து விட்ட வருத்தம் இருந்தாலும் மீனாட்சிபுரத்தை விட்டு செல்ல மாட்டேன் என பிடிவாதமாக கூறுகிறார் கணபதி. இங்கே நம்ம மாட்டு தொழில் தான் பார்த்துட்டு இருக்கோம். 2 பேர் இருந்ததில் இப்போ ஒரு ஆள் இறந்து போனார். அதனால் இப்போ அரசு அடிப்படை வசதி இல்லாமல் தான் மக்கள் பூரா வெளியே கிளம்பிட்டாங்க. இப்போ நான் அடிப்படை வசதி கவர்மெண்ட் பார்த்து செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். விவசாயங்கள் இங்கே வந்தாலும் இங்கே விவசாயங்கள் பார்க்கறது காடுகள் நிறைய கிடக்கு. அதனால் எல்லாமே கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுத்தா நல்லா. 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஏராளமான குடும்பங்கள் இங்கு வசித்தாலும் குடிநீர், சாலை போன்ற எந்த அடிப்படை வசதிகள் இல்லாததுடன் போதிய மழையின்றி விவசாயமும் பொய்த்து போனதால் ஒவ்வொருவராக ஊரை விட்டு காலி செய்துள்ளனர். 7 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட இங்கு 5 குடும்பங்கள் இருந்துள்ளன. ஆனால் விவசாயம் செய்ய முடியாமல் அந்த குடும்பங்களும் கிளம்பிவிட ஊரே மயான அமைதியோடு காட்சியளிக்கிறது. முன்பு போல் இல்லாமல் தற்போது குடிநீர் வசதி வந்துவிட்டாலும் சிதிலமடைந்து கிடக்கும் வீடுகளால் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்ப மக்கள் தயங்குகின்றனர். இதனால் இங்குள்ள வீடுகளை சீரமைக்க மாவட்ட நிர்வாகம் ஏதேனும் உதவிகள் செய்தால் நன்றாக இருக்கும் என்பதே சமீபத்தில் இறந்த முதியவர் கந்தசாமியின் உறவினர்களின் கோரிக்கையாக உள்ளது. வசதிகள் இருந்தது, பஸ் வசதி எல்லாமே இருந்தது. இடையில அவங்களுக்கு போக்குவரத்து, தண்ணி எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையானங்காட்டிக்கு அடுத்த ஜென்ரேஷன் அங்கே இருக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ அங்கே மக்கள் வாழ்கிறதுக்கு உண்டான தகுதி இல்லாத இடமா மாறிடுச்சுங்க. இதையெல்லாம் அவங்களுக்கு ஒரு அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மீண்டும் மீனாட்சிபுரத்துக்கு மக்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. சிட்டிசன் படத்தில் வர்ற மாதிரி அத்திப்பட்டி கிராமம் காணாமல் போன மாதிரி எங்கள் ஊரும் காணாமல் போயிடுச்சு. இதை சீக்கிரமாக ஒரு தொழில் வளர்ச்சி எல்லாம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர் இன்னும் மறுபடியும் பழைய மீனாட்சிபுரமாக திரும்பி வரும். திருவிழா காலங்களில் மீனாட்சிபுரம் கிராமத்துக்கு வரும் மக்கள் இரவுக்கு முன்பே தாங்கள் தஞ்சமடைந்துள்ள பகுதிகளுக்கு திரும்பி விடுகின்றனர். 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்த மீனாட்சிபுரம் கிராமம் மீண்டும் பழையபடி ஆக வேண்டும் என்பதே சமீபத்தில் இறந்த முதியவர் கந்தசாமியின் ஆசையாக இருந்தது. அந்த ஆசை நிறைவேறுமா என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெயக்குமார். கோடை விடுமுறையை மாணவர்களுக்கு பயனுள்ளதாக மாற்றும் வகையில் சென்னை மதுரவாயலில் இலவசமாக கபடி பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது. உடலுக்கு ஆரோக்கியம் மட்டுமின்றி சிலருக்கு அரசு வேலை பெறவும் இந்த பயிற்சி வகுப்பு உதவி வருகிறது. இது குறித்த ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம்.
முன்பெல்லாம் கோடை விடுமுறை விட்டாலே காலையில் கிளம்பி விளையாட்டு மைதானங்களுக்கு சென்றுவிட்டு மாலையில் தாமதமாக வீட்டிற்கு வந்து பெற்றோரிடம் திட்டு வாங்கும் மாணவர்களை பல வீடுகளிலும் பார்க்கலாம். ஆனால் காலப்போக்கில் விடுமுறை என்றாலே டிவி, மொபைல் என ஸ்கிரீன் முன்னே இருப்பது மட்டுமே வாடிக்கையாக மாறிவிட்டது. இதனை மாற்றும் நோக்கில் அரசு சார்பாகவும் தன்னார்வலர்கள் சார்பாகவும் பல்வேறு கோடைக்கால பயிற்சிகள் நடைபெறுகின்றன. அப்படி சென்னை மதுரவாயில் பகுதியில் 3 ஆண்டுகளாக கோடைக்கால கபடி பயிற்சி வகுப்பை மேட்டுக்குப்பம் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ற அமைப்பு நடத்தி வருகிறது. இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து இதுவரை 300க்கும் மேற்பட்டோர் பயனடைந்திருப்பதாக கூறும் பயிற்சியாளரான வினோத், அதில் சிலர் அடுத்தடுத்து தங்களது திறமைகளை வளர்த்துக் கொண்டு விளையாட்டு இடஒதுக்கீட்டின் மூலம் கல்லூரிகளில் இடம்பெற்று இருப்பதாகவும் சிலருக்கு அரசு வேலை கிடைத்திருப்பதாகவும் தெரிவிக்கிறார். இந்த கேம்பில் பசங்களுக்கு எல்லாருக்கும் கபடியை பற்றி ஒரு ஸ்ட்ரென்தனிங், ஒரு ஃபிசிக்கலாக என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லித்தரோம். ப்ளஸ் டிசிப்ளினோடு இருக்கணும் அப்படின்றதுக்கு பசங்கள்லாம் இந்த சம்மரில் வந்து எல்லாம் வெளியூரில் போய்ட்டு சில பல கெட்ட விஷயங்கள்லாம் கற்றுக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக பசங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு, ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இந்த சம்மர் கேம்ப் ஒரு 3 வருஷமாக நல்லபடியாக போயிட்டுருக்கு. பயிற்சிகளில் சிறப்பாக விளையாடுபவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை மாநில அளவிலான போட்டிகளுக்கு அனுப்பி வைப்பதாக இதில் பங்கேற்றுள்ள வீரர் வீராங்கனைகள் கூறுகின்றனர். 3 யூனிவர்சிட்டி விளையாடிட்டேன், 3 சீனியர் ஸ்டேட், அப்புறம் 2 ஜூனியர் ஸ்டேட் விளையாடிட்டேன். இந்த கேம்ப் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மார்னிங் செக்ஷனும் ஈவினிங் செக்ஷன் ரெண்டுமே வைக்கிறாங்க. ஸோ எங்கள் ஃபிட்னஸ்க்காகவும் தென் கேம் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய செலெக்ஷன் மேட்ச் போயிருக்கோம். சப் ஜூனியர் செலெக்ஷன் அடுத்தது SDFI செலெக்ஷனில் போய்ட்டு நேஷ்னல் இது விளையாடிருக்கோம். அதில் தான் கோட்டர் வந்து நாங்கள் ஹரியானா மேலே விட்டோம். கோடைக்கால விடுமுறை பயனுள்ளதாக மாற்றுவதோடு மட்டுமின்றி மாணவர்களின் எதிர்காலத்தையும் சிறப்பாக மாற்றும் இதுபோன்ற பயிற்சி வகுப்புகள் பாராட்டுக்குரியதே. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முகேஷுடன் செய்தியாளர் ரா பாவேந்தர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.